சிப்பாய் புரட்சின்னுவாங்க, அங்கே டெல்லியில் ஒரு புரட்சி நடந்துச்சு சொல்லுவாங்க, ஏதோ விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க பதிவு பண்ணதையே வந்து இங்கிருந்த இந்திய அரசியல்வாதிகளும் தமிழக அரசியல்வாதிகளும் எவ்வளவு தூரம் இருட்டெடுப்பு பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை வந்து முதலாக 2018 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய நண்பருமான ஷியாம் சுந்தர் சம்பட்டியார்னு சொல்லி புதுக்கோட்டையை சேர்ந்தவர், அவர் 2 பேரும் சேர்ந்து இதோட தேதியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம். மே 29 சொல்லி அதை கண்டுபிடித்த பின்பு இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போதான் வந்து நம்ம வல்லாலப்பட்டியில் நடுவுலவா மேலவன் தெரியல, நம்மளுடைய அம்பலார் ஒருத்தர் இருக்காப்புல, போஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் சரவணன் போஸ்ன்னு இருக்காப்புல, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம். அவர் அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இடத்துல வந்து ஆவணத்தை எடுக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணாப்புல. ஸோ எல்லா ஆவணத்தையும் திரட்டி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வீரமிக்க இந்த மேலூர் மண்ணான இந்த நடுவி நாட்டில் வந்து நின்று சொல்றேன். இது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த வீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க தாய்மார்கள் வந்திருக்கீங்க, நீங்க உங்க குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நயன்தாராவை சொல்லியோ, விஜயை சொல்லியோ, அஜித்தை சொல்லியோ, சூர்யாவை சொல்லியோ, கார்த்தியை சொல்லியோ இந்த மாதிரி நடிகர்களை பத்தி சொல்லி வளர்க்காதீங்க. நீங்க உங்க குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மக்களுடைய வீரத்தின் பேரையும் அறிவு கூர்மையும் 260 வருஷம் ஆச்சு நம்மளால நம்ம முன்னோர் உருவாக்கப்பட்ட அந்த வளரிய அதே மாதிரி ஆயுதத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா சொல்லுங்க நீங்க. அப்ப அந்த வளரி ஆயுதத்தை வந்து பயன்படுத்தணும்னா வெறும் உடல் வலிமை மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மை வேணும். எந்த டைரக்ஷன் நிக்கணும், காற்றோட திசை வேகம் எப்படி இருக்கு, எதிரி எந்த காரணம் நிக்கிறாங்க, எப்படி வீசணும், வீசினதுக்கு அப்புறம் அந்த எதிரிய தலையை வெட்டிட்டு திருப்பி நம்ம கைக்கே வரணும். கொஞ்சம் வந்து அதுல மிஸ் ஆனாலும் அது கைக்கு வராது, நம்மளுடைய தலையும் அது வெட்டிடும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் வந்து பார்த்தா மதிநுட்பத்தோட இந்த வளரியை வந்து அன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதன் பின்பு நம்மளிடம் ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் பிறந்திருப்பாங்க, ஆனா அவங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம கடத்தாம விட்டோம். ஸோ அதனாலதான் வரலாறு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் வந்து வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போன மெக்காலே கல்வி திட்டத்தை நம்ம இன்னமும் படிச்சுட்டு இருக்கோம். அவங்க சொல்லி கொடுத்துட்டு போன அந்த கல்வி திட்டத்தை படிச்சுட்டு இங்க நீங்க வச்சிருந்த வீரமிக்க எல்லா மக்களையும் இன்னைக்கு ஒரு கிளர்க்கா மாத்திட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த சரித்திர விழாவை தான் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பேசப்பட்டோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்காண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா வந்து வெள்ளூர் நாடு. இந்த வெள்ளூர் நாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட மக்களை பொறுத்தளவுக்கு ஒரு நாடு கட்டமைப்பு. அந்த நாட்டில் ஒரு அம்பலார் இருப்பாப்புல, ஏழையாத்தம்மன் கோயில் இருக்கும், வல்லடியார் கோயில் இருக்கும், ஒரு 11 கரைகள் இருக்கும், அந்த கரைக்கு ஒரு அம்பலார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்க மக்களுக்கும் சரி, இங்க இருக்கிற வந்து நம்ம சமூக மக்களுக்கும் தெரியும். ஆனா அந்த வெள்ளூர் நாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வரலாறையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேனால மை ஊத்தி தான் எழுதணும். ஆனா வெள்ளூர் நாட்டு வரலாறு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேனால ரத்தத்தை ஊத்தி தான் எழுத முடியும். ஏன்னா தங்களுடைய சொந்த மண்ணுக்காண்டி, தங்களுடைய தன்னாட்சிக்காண்டி 5000 கல்லர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1764 கான் சாஹிப் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், தங்களுடைய பாண்டி நாட்டு மண்ணில் இருக்க தங்களுடைய நாட்டு கட்டமைப்புக்காண்டியும், தங்களுடைய தன்னாட்சிக்காண்டியும், தங்களுடைய தன்னரசுன்ற ஒரு அங்கீகாரத்துக்காண்டியும் அன்னைக்கு இறந்தாங்க. 1764 மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கான் சாஹிப், நம்ம கமலஹாசன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மருதநாயகம், அந்த மருதநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா 1764 மதுரையில் வச்சு தூக்கி விடப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய 2 கை 2 கால் உடம்பு தலை எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி ஒவ்வொரு ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அதில் ஒரு பாகம் இருக்கிறதா மதுரை சம்பட்டிபுரத்தில் வந்து அவருடைய மசூதி ஒன்று இருக்கும். இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த வரி வசூல் பண்ணுற உரிமையை வந்து ஆற்காடு நவாப் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி கேப்டன் ரூம்லேன்னு சொல்லுவாங்க, அந்த கேப்டன் ரூம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இந்த மாதிரி ஒரு கல்லர் நாடு ஒன்று இருக்குது, அவனுங்க வரியே தரமாட்டுறாங்க, ஏதோ தன்னாட்சின்றாங்க, தன்னரசுன்றாங்க. அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டு அவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேப்டன் ரூம்லேன்னு சொல்ற ஒரு அரக்கன். நீங்க ஜெனரல் டயரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க நம்ம ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடத்தின ஜெனரல் டயர்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அங்க இருந்து அப்பாவி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பீரிங்கை வச்சு சுட்டு கொண்டிருப்பான். அப்ப மக்கள் சிதறி ஓடுவாங்க. ஆனா இங்க அது வேற மாதிரி நடந்துச்சு. என்ன நடக்குதுன்னா கேப்டன் ரூம்ல வர்றப்பே வந்து அவனோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடை ஒட்டு மொத்தமா அழிக்கணும் தான் வர்றாங்க. அவன் வரி வாங்கலாம் வரல. வர்றவன் என்ன பண்றான்னா உள்ள வந்துட்டு தன்னுடைய அந்த காலத்து என்ன சொல்லுவாங்கன்னா பக்கடோன்னு சொல்லுவாங்க, ஒரு படைப்பற்று பேர் வந்து ஒரு பக்கடோன்னு சொல்லுவாங்க, ஒரு 100-150 பேர் இருப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு படையை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு ஒரு கேம்ப் போட்டு இந்த மாதிரி கேப்டன் ரூம்ல வந்திருக்காங்க, நீங்க வந்து வர வேண்டிய வரி பாக்கி இவ்வளவு இருக்கு, அதுல 50% மட்டும் நீங்க கட்டினா போதும், நாங்க போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வெள்ளூர் நாட்டு கல்லர்கள் வந்து எந்த பதிலும் சொல்லாம நேரா யார் யாரெல்லாம் வந்து கேட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் அவங்களோட ஆபீஸ்ல உள்ள தூக்கி போட்டு கதவை சாத்தி தீ வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீக்கிறதே இருக்காங்க. யார் நாட்டில் வந்து யார் வந்து பார்த்தா கேட்கறது, நாங்க யார் தெரியுமா, வடகல வேள்வி வீரபாண்டிய நல்லூரான தன்னரசு வெள்ளூர் நாட்டு கல்லர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூளுரைக்கிறார். அதன் பின்பு திருப்பி என்ன பண்றாங்கன்னா மதுரையோட பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் போட்டிருக்காப்புல கேப்டன் ரூம்ல. 5000 குதிரைப்படை, 2000 காலாட்படை, இன்ஃபேண்ட்ரி ஆர்மி சொல்லுவாங்க. அதாவது ஆப்போசிட்ல யார் ஷூட் பண்ணாலும் சரி, யார் அம்பு விட்டாலும் சரி, அதை தாங்கிக்கிட்டே சுட்டுக்கிட்டே போவாங்க. அந்த இன்ஃபேண்ட்ரி ஆர்மின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபேண்ட்ரி ஆர்மியோட வெள்ளூர் நாட்டுக்குள்ள நுழையிறாப்புல. ஆனா இவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறாருன்னா, அந்த வெள்ளூர் நாட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா முட்புதர்களையும் முள்களையும் விறகுகளையும் வந்து பார்த்தா சுத்தி போட்டு தீ வச்சு கொளுத்தி விடுறாப்புல. ஏன்னா யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது, இந்த இடத்த விட்டு யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது, எல்லாருமே இந்த இடத்துல வந்து பார்த்தா சாகணும்னு சொல்லி உள்ள போறாப்புல. உள்ள போன உடனே வழக்கம் போல நம்மளோட கல்லர் ஆயுதமான வளரி, வேல்கம்பு, பெண்கள் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயுதத்தை எடுத்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபைட் நடந்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து பீரங்கி, துப்பாக்கி வச்சு வந்து பார்த்தோன்னா இங்க இருந்து கல்லர்கள் பூராத்தையும் வந்து ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் 11 கரை அம்பலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில வந்து லீடிங் செயின் போட்டு அவங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு வரி கட்டுனா நாங்கள் விட்டுன்னு சொல்றப்ப இறுதி வரை எங்களுடைய தன்னாட்சிக்காகவும் தன்னரசுக்காகவும் நாங்கள் நின்று மார்பை நிமிர்த்தி சம செய்யுமே தவிர உன்னுடைய காலடியில் நாங்கள் என்று நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரின்சிபல் நாட்டாஸ் ஒவ்வொரு அம்பலாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, எல்லா மக்களையும் வர சொல்லி ஆண் பெண் குழந்தைங்க கூட பார்க்காம 5 வயது 3 வயது பச்சிளம் குழந்தைங்க கூட வந்து வரிசையா நிக்க வச்சு வாளாலையும் துப்பாக்கியாலையும் பீரங்கிகாலையும் சுட்டு ஒரே நாளில் 5000 கல்லர்களை வந்து அன்னைக்கு வெள்ளூர் நாட்டார்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறி கொடுத்தாங்க. மக்களே, இது யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்களா? ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ட வரலாறை, இந்த வரலாறை ஏன் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன் யாரும் பேச மறுக்கிறாங்க, ஏன் இங்க இருக்க பொது அரசியல்வாதிகளும் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பொது அரசியல்வாதிகள் ஏன் பேச மாட்டாங்க? இது பேசாத காரணம் என்ன? எந்த பாட புத்தகத்தையாவது நம்ம அதை படிச்சிருக்கோமா? அமிர்தசரத் அங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபில் நடந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை பத்தி பேசுறோம், சிப்பாய் புரட்சியை பத்தி பேசுறோம். ஆனா இங்க இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கு, படுகொலை கூட கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா போர் குற்றம். ஒரு போர்ல வந்து ஒருத்தன் ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்க குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உலக சட்டமே இருக்கு. ஆனா அதெல்லாம் எதையுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அன்னைக்கு 5000 பேர் குழந்தைகளை முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அந்த இடத்துல வந்து தன்னோட வந்து அந்த அரக்க ருசியை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கிட்டான் கேப்டன் ரூம்லேயே அவன். அதன் பின்பு ஒட்டுமொத்த அம்பலாரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 11 அம்பலாரிலையும் கையில் வந்து லீடிங் செயின் போட்டு கால் லீடிங் செயின் போட்டு அவங்கள தரத்தனை இழுத்துட்டு வந்து மறுபடியும் மதுரையில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கிலிட்டான் கேப்டன் ரூம்ல. அதன் பின்பு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய படுகொலை நடக்குது. இந்த படுகொலைகள் நடக்கிறப்பதான் இங்க இருக்கிற வெள்ளூர் நாட்டு கல்லர்கள் ஒவ்வொரு இடமா வந்து புலம்பெயர்ந்து போறாங்க. தங்களோட உயிரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மிச்ச உயிரிலே காப்பாற்றுவோம், நம்ம இங்கே ஒருத்தன் இருந்தோன்றது வந்து யாருக்கும் தெரியாம போயிருந்து சொல்லி அங்கிருந்து மைக்ரேட் ஆகி தேனி மாவட்டம், இங்கே மதுரை தள்ளி வந்து பார்த்தா அலங்காநல்லூரில் இருக்கிற தெத்தூர், அதன் பின்பு வந்து பார்த்தோன்னா கேரளா இடுக்கி மாவட்டம், மத்திய பிரதேசம், பீகார், அதன் போக ஆந்திரா, சீர்காழி, சிதம்பரம், அதன் போக கடல் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலேசியா, சிங்கப்பூர், பர்மால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 கரை வெள்ளூர் நாட்டு கல்லர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பர்மா, இந்தோனேசியா, உலக தெற்காசிய அந்த தெற்காசிய நாடுகளில் வெள்ளூர் நாட்டு கல்லர்கள் கால் தடம் பதிக்காத நாடுகளே கிடையாது. எல்லாரும் இலங்கையிலும் இருக்காங்க. எல்லாரும் இந்த ஒரு பெரிய ஒரு போர் நடந்துச்சு. இன்னைக்கும் பாருங்களேன், நீங்க வெள்ளூர் நாட்டு கல்லர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரு பெரிய போர் அழிவு நடந்துச்சு. அந்த போர் அழிவு நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பெரிய அம்பலாரான அந்த சாயம்படைகாரங்க அம்பலார், நம்ம வீரன் அம்பலார் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இந்த வெள்ளூர் நாட்டை வந்து மீண்டும் கட்டமைச்சாரு. இவ்வளவு பெரிய வந்து பார்த்து நடந்துச்சு. ஆனா அது எப்ப நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, எத்தனை பேர் இறந்தாங்க, இது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா
அவங்களாலையும் கடத்த முடியல. எப்படிங்க கடத்த முடியும்? இதை கடத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க இந்த வெள்ளூர் நாட்டுக்காரங்க போய் சொல்லுவாங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என் முன்னோர்ல 5000 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் தான் சொல்லியிருக்கணும். அன்னைக்கு இருந்த அரசுகள் சொல்லியிருக்கணும். இது எல்லாருமே ஆவணப்படுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டாள்தனம், இது மிகப்பெரிய அரக்கத்தனம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்களே இதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா மேகசின்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு வன்ம வெறியாட்டம் வந்து கேப்டன் ரூம்ல நடத்துறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி பிரிட்டிஷ் கவுன்சில்ல அந்த இடத்துல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு டிராஜடி நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு போர் குற்றம் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு 5000 ஆன்மாக்கள். நீங்க யோசித்து பாருங்க, இதே மண்ணுல அன்னைக்கு எவ்வளவு பெரிய ஓலம் நடந்திருக்கும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 பேர். அன்னைக்கு ஒட்டுமொத்த கல்லர்களோட எண்ணிக்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதுரை மாவட்டத்துல 50,000 பேர் தான் இருந்திருப்பாங்க. 10%. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 to 90 லட்சம் இருப்பாங்க. வேங்கடசாமி நாட்டாரோட அந்த சென்செக்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதுல 10% எடுத்துக்கோங்களேன், 9 லட்சம் பேர் செத்துருப்பாங்க. இன்னைக்கு இறந்துருக்கான் 9 லட்சம் பேர். இலங்கையில நம்ம ஈழ மக்கள் வந்து 2 லட்சம் பேர் செத்ததையே வந்து பாத்தீங்கன்னா இன அழிப்புன்னு சொல்லி இன்னைக்கு பேசுற எல்லா கட்சிகளுமே அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா 10 லட்சம் கல்லர்கள் வந்து செத்து போயிருப்பாங்க. 10 லட்சம் பேர் செத்தும் இன்னைக்கும் அந்த நாட்டு கட்டமைப்பு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அதை புனரமைக்கப்பட்டு மீண்டும் 11 கரையை உருவாக்கி அந்த ஏழையத்தம்மன் கோயிலையும் வல்லடிகாரர் அந்த கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டார் பெருமக்கள் வந்து கட்டி காக்குறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசித்து பாருங்க. இதுக்கு பேர் தான் நிர்வாகம். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த நாடு கட்டமைப்புனா என்ன, ஒரு நாட்டுக்கு பல கரைகள் இருக்கும். ஒரு கரைக்கு இளங்கட்சிகள் இருப்பாங்க, அம்பலார் இருப்பாங்க. அவங்களோட கட்டுப்பாட்டுல வந்து கரையம்பலத்துக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் நாட்டோட தலைமை அம்பலார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பிரிட்டிஷ்காரன் அங்க போய் பார்லிமெண்ட்டே உருவாக்குறான். இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பார்த்தா ஒரு பிரசிடென்ட், ஒவ்வொரு ஊர்ல ஒரு கவர்னர், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து குயின் எலிசபெத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாகத்தை வந்து கொண்டு வராங்க. ஆக வீரத்தை பத்தியும் பேசியாச்சு, அறிவு கூர்மையை பத்தியும் பேசியாச்சு. நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வந்த அந்த ரத்தம் தான் நம்மளுடைய கார்த்திகை பாண்டியன் IAS. அதனாலதான் இன்னைக்கு அவர் ஒரிசாவை ஆளக்கூடிய ஒரு தமிழனாக வந்து பாத்தீங்கன்னா பலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆக மக்களே, தயவு செய்து வந்து நம்மளுடைய வரலாறை வந்து பார்த்தா யோசித்து பாருங்க. நீங்க 5000 பேர் செத்துருக்காங்க, இன்னைக்கு 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. 10 லட்சம் பேர் இறந்திருந்தாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்த்திருக்கும், ஐநா சபை ஸ்தம்பித்து போயிருக்கும், உலக போரே நடந்திருக்கும். எப்படி என் நாட்டு மக்கள் இப்படி கொல்ல போச்சுன்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு நமக்கான பேச யார் இருந்தா? யாரும் கிடையாது. அதுக்கு பேர் தான் வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னாட்சி மிக்க சுதந்திர நாடுகள் அப்படின்னு சொல்லி. இந்த பிரெஞ்சு கவர்னர் ஒருத்தர் இருந்தா ஆனந்த ரங்கப்பிள்ளைன்னு சொல்லி, அவர் தன்னோட நாட்குறிப்புல வந்து எழுதுவாப்புல, ரொம்ப ஆபத்தான மக்கள் சொல்லி வந்து 10 டிவிஷன் கல்லர்ல மென்ஷன் பண்றாப்புல. பெருமலை கல்லர், தன்னரசு கல்லர், கள்ளழகர் கோயில் கல்லர், வெள்ளூர் நாட்டு கல்லர், சிறுடி நாட்டு கல்லர், நடுவி நாட்டு கல்லர்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்றாப்புல. இவங்களை வந்து ஒரு தனி ஆட்சி மிக்க, ஒரு அதிகாரம் மிக்க ஒரு அரசர்களாக தான் பாத்துக்காங்க. அதனாலதான் நிறைய ஆய்வாளர் வந்து பாத்தீங்கன்னா அம்பலார் அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா த கிங் ஆஃப் வில்லேஜ், கிராம மன்னர்கள், அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் மக்கள். இந்த வெள்ளூர் நாட்டு கட்டமைப்பும் சரி, மற்ற மேல்நாட்டு கலரோட கட்டமைப்பும் சரி, இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமலை கலரோட 8 நாடு 26 உபகரணம் கட்டமைப்பாலும் சரி, சிறுடு நாட்டு கட்டமைப்பு இருந்தாலும் சரி, கிளைவெளி கலரோட கட்டுப்பாடு இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகம் என்பது எப்படி இருக்க வேண்டும், நிர்வாகம் என்பது வந்து எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து வெள்ளைக்காரங்க வந்து சொல்லி இது பண்ணியிருக்காங்க. உட்காருங்க, பேசுவோம் உட்காரு. முரளி ஐயா, இதுல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதோட இந்த சொற்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன். அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லாரும் வந்து தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சியிலும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முக்குழுப்ப கட்சியில் இருக்காங்க, பிஜேபி கட்சியில் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க, முக்குழுப்ப அமைப்புலயும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அரசாங்கத்துக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதற்காக தான் அவங்க வந்து வர வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமூர் கோயில்ல நடந்த இந்த சண்டை இருக்கு பாத்தீங்களா, இதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமூர் காலபெருமாள் கோவில்ல
கள்ளர் திருக்கோலத்தில், அதாவது ரெட்டை வளரி, கையில் வேலுடன், கால செண்டையோட, கழுத்துல காதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட அந்த வண்டி கடுக்கன், மெத்த மேல்நாட்டு கல்லை பயன்படுத்தின அந்த வண்டி கடுக்கன், நீண்ட தலப்பாகை, இதோட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காலபெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க காலபெருமாள் வந்து கல்லராகவே காட்சி அளிக்கிறாப்புல. இதை விஷயத்தை கேட்டாலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கள்ளழகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தானே வர்றாப்புல அப்படின்னு சொல்லி. எங்க அழகர் கோயில இருந்து வெளியே வரப்ப 2 ரெட்டை வளரியோட, வேல்கம்போட, நீண்ட தலைப்பாகியோட, நெஞ்சம் நிமிர்த்தி, காதல வண்டி கடுக்கனோட, மத்த மேல்நாட்டு கலராகவே அவர் வருவாப்புல. மதுரை வரைக்கும் போயிட்டு திருப்பி மதுரையிலேருந்து மத்த மேல்நாட்டு கலராகவே வருவாப்புல. ஆனா அதை கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கல்லருக்கு வந்து கல்லறைகள்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து கள்ளழகர் வராப்புல வேஷம் போட்டு அப்படின்றாங்க. அதுக்கு பேர் வேஷம் கிடையாது, கள்ளர் திருக்கோலம். அதே போலதான் இந்த திருமூர் கோயிலையும் கள்ளர் திருக்கோலம். கள்ளழகரை வந்து காப்பாற்றி அந்த கள்ளர்களுக்காக அவர் மற்ற மேல்நாட்டு கலராகவே வந்து அவர் வெளியே வராப்புல அங்க இருந்து. இதுதான் வரலாறு. அதை கூட வந்து பாத்தீங்கன்னா முடிவிட்ட காசு இல்லாத ஒரு நம்ம காலகைய மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து பேசிட்டு இருக்கான் ஒவ்வொரு மேடையா. இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த மெசேஜாவே நம்ம கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஆக அந்த திருமூர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருமோகூர், பூலம்பட்டி, கொடிக்குளம், சிட்டம்பட்டி, பபா தோட்டம், அப்புறம் ஆறாவது கரை, அந்த மக்கள், கிராம மக்கள், அங்க இருக்க கள்ளர் சமூக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து திருமூர் கோயில்ல முதல் மரியாதை வந்து பெற்றுக்கிறாங்க. அதுல ஆறாவது கரை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமா மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மற்ற மேல்நாட்டு கலர்கள் இந்த திருமுகத்துல வந்து ஃபைட் பண்ணதுல அவங்களோட பிரைமா இருந்தது யாருன்னா நம்ம தெற்கு வளவு, நடுவளவு, மேல வளவு, வடக்கு வளவு. இதுல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெற்கு வளவு அம்பலார் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாமலி அம்பலார் இருக்காப்புல. அதே போல நடுவளவு அம்பலார் வந்து பாத்தீங்கன்னா ஐயா சேதரமான ஐயா வந்து இருக்காப்புல, அம்பலார் இருக்காப்புல. அதே மாதிரி மேலவளவு அம்பலார் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ திரு பாரி அம்பலம் இருக்காப்புல. வடக்கு வளவு அம்பலார் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் ப்ளோஸ் அம்பலார் இருக்காப்புல. அப்புறம் ஓ ராமச்சந்திரன் அம்பலார் இருக்காப்புல. இவங்க தான், இவங்களோட முன்னோர்கள் தான் வந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நிகழ்த்தி காமிச்ச நம்மளுடைய முன்னோர்கள். அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளூர் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 கரைகள் இருக்கு. அதை நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். முண்டவசி கரை, வேங்கை புலி கரை, சம்பட்டி கரை, நைக்கான் கரை, சாயும் படைதாங்கி கரை, வெக்காளி கரை, சளிப்புலி கரை, திருமான் கரை, செம்புலி கரை, நண்டன் கோப்பன் கரை, பூலம் மலவராயன் கரை. இதில் வந்து ஒரு 2 இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சொந்தக்காரங்க. சாயும் படைதாங்கி, இந்த சாயும் படைதாங்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்டானது. நீங்க இந்த பாகுபலி படத்துல பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பாகுபலியோட படைகள் வந்து தோத்து பின்வாங்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா வந்து பாகுபலி ஒரு சின்ன படையோட போய் காலகேரில் வந்து வீழ்த்துவாப்புல. அப்ப அந்த போரோட அந்த இது வந்து டாக்ஸ் வந்து மாறிடும், அப்படி வெற்றி இவங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி போர்க்களத்துல நம்மளுடைய படைகள், நம்மளுடைய தமிழர்களுடைய படைகள் வந்து சாய்ந்து விழுகிறப்ப அதை தாங்கி பிடித்த சாயும் படை தாங்கி தான் இந்த சாயும் படை தாங்கி அமலாங்க. இது வரலாறு. தாவடி தாங்கிடுவாங்க, அது சாயும் படை தாங்கி சொல்லுவாங்க. இதை பிரிட்டிஷ்காரங்களே வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க சிந்து சமவெளி நாரியத்துல வந்து பார்த்தோன்னா 7 சின்ன குழந்தைங்க வந்து நிற்பாங்க.